அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் ஜாயித் அல் நஹ்யான் 2 நாள் விஜயம் மேற்கொண்டு இந்தியாவுக்கு சென்றுள்ளார். அவருடன் அமீரகத்தின் பல்வேறு துறை அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகள் அடங்கிய உயர்மட்ட குழுவும் இந்தியாவுக்கு சென்றுள்ளது. பட்டத்து இளவரசராக முதல் முறையாக இந்தியா சென்ற அவருக்கு டெல்லியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் அவரை மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் வரவேற்றார். பின்னர் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அபுதாபி பட்டத்து இளவரசர் டெல்லியில் பிரதமர் மோடியை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசித்துள்ளனர். இந்நிலையில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவையும் அபுதாபி பட்டத்து இளவரசர் சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். டெல்லியில் இன்றைய நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு நாளை மும்பை செல்லும் பட்டத்து இளவரசர் அங்கு இரு நாடுகளின் வர்த்தக பிரமுகர்கள் பங்கேற்கும் நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார். அக்டோபர் 2 மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மது போதை ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெறுகிறது. மது ஒழிப்பில் உடன்பாடுள்ள அனைவரும் இணைய வேண்டும், அதிமுக கூட இணையலாம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் மனித வளத்தை பாழ்படுத்தும் மதுவை அரசை விற்பது தேசத்துக்கு விரோதமான செயல் என்றும் மது ஒழிப்பில் உடன்பாடுள்ள அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சுவாச கருவிகள் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அக்கட்சி தெரிவித்துள்ளது. 72 வயதான சீதாராம் யெச்சூரி சுவாச குழாய் தொற்று காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பல்துறை நிபுணர்கள் அடங்கிய மருத்துவர்கள் குழு அவரது உடல்நிலையை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. சீதாராம் யெச்சூரி கடந்த மாதம் 19ஆம் தேதி நிமோனியா காய்ச்சல் காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கும் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். அண்மையில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நிகழாண்டில் ஆயுத பூஜை, தீபாவளி பண்டிகை காலத்தில் நெய் மற்றும் இனிப்பு வகைகள் உட்பட ஆவினின் பொருட்கள் விற்பனையை 20 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வரை அதிகரிக்க ஆவின் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. தமிழக மக்களுக்கு பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனை செய்யும் பணியில் ஆவில் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் வாயிலாக தினசரி சுமார் 34 லட்சம் லிட்டர்களுக்கு மேல் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. இப்பாலை பதப்படுத்தி ஆரஞ்சு, பச்சை, நீலம், ஊதா நிற பாக்கெட்டுகளில் அடைத்து அவை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இது தவிர பால் உப பொருட்களான வெண்ணெய், நெய், தயிர், பால்கோவா உள்பட 200க்கும் மேற்பட்ட பொருட்களை தமிழகம் முழுவதும் உள்ள 27 ஒன்றியங்கள் வாயிலாக தயாரித்து ஆவின் பாலகங்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் மூலம் விற்பனை செய்யப்படுகின்றன. இதற்கிடையே நிகழாண்டில் ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி பண்டிகை காலத்தில் சிறப்பு இனிப்பு வகைகள், கார வகைகள் விற்பனையை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் இன்று மாலை 5 மணிக்குள் பணிக்கு திரும்ப உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே பணிக்கு திரும்புவோம் என்று மேற்கு வங்க பயிற்சி மருத்துவர்கள் சங்கம் உறுதிபட தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக 7000 மருத்துவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மேற்கு வங்க பயிற்சி மருத்துவர்கள் முன்னணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே நீதிமன்றத்தின் உத்தரவை பரிசீலனை செய்வோம் என்றும், இல்லையெனில் முட்டுக்கட்டையை முடிவுக்கு கொண்டு வர அரசாங்கம் விரும்பவில்லை என்றே நாங்கள் புரிந்து கொள்வோம். அப்படியானால் மாநிலம் முழுவதும் ஏற்படும் சூழ்நிலைக்கு நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பாக்குவோம் என தெரிவித்துள்ளனர். இந்தியா அனைத்து தரப்பினருக்கும் நியாயமான இடமாக மாறும்போது இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது குறித்து காங்கிரஸ் கட்சி யோசிக்கும். இப்போது இந்தியா நியாயமான இடமாக இல்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய ராகுல் காந்தியிடம் இந்தியாவில் இடஒதுக்கீடு இன்னும் எத்தனை காலம் நீடிக்கும் என்ற எழுப்பப்பட்ட கேள்விக்கு இவ்வாறாக அவர் பதிலளித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி 3 நாள் பயணமாக ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா சென்றடைந்தார். பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழக மாணவர்களுடன் உரையாடினார்.